நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. அத்தியாயம் 24. 6 வருடங்களில் மாறாத சில விஷயங்களில் அந்த ரெஸ்டாரண்டும் ஒன்று. அவர்களின் பிரிவுக்கு பிறகு துளசி அந்த இடத்தை தவிர்த்தாலும் ஓரிரு முறை கிளைண்டை சந்திப்பதற்காக சுகன்யாவுடன் சேர்ந்து அங்கே வந்து சென்றிருக்கிறாள். ஆனால் கிருஷ்ணாவுடன் வந்தபோது இருந்த வண்ணமயமான சூழல் மாறிவிட்டது போல உணர்வாள் அவள். இம்முறை அவனுடன் வந்தவளுக்கு மீண்டும் பழைய அழகு திரும்பி வந்ததைப் போன்ற எண்ணம் தோன்றியது என்னவோ உண்மை. அதை மனதிற்குள் ரசித்தபடியே அவனுடன் சேர்ந்து நடந்தாலும் ஓரடி இடைவெளி விட்டே நடந்தாள். கிருஷ்ணா கூலர்ஸை எடுத்து கண்ணில் மாட்டிக்கொண்டபடி நடந்தவன் இதை கண்டு கொண்டவனாய், ஸ்கேல் வச்சு அளந்த மாதிரி கரெக்டா 1 feet டிஸ்டன்ஸ்ல வர டெய்லர்னு ப்ரூவ் பண்றாடா கிரிஷ் என்று மனதிற்குள் நினைத்தபடி முன்னே சென்று கொண்டிருந்தான். வெளியே சொல்லி அவளிடம் வாங்கி கட்டிக்கொள்ள அவன் என்ன முட்டாளா? துளசி அவனது எண்ணத்தை உணராதவளாய் அவனை தொடர்ந்தவள் அங்கே வந்து சென்ற கூட்டத்தில் சில பெண்களின் விழிகள் ரசனையுடன் கிருஷ்ணாவின் மீது படிந்து மீள அவளை அறியாமல் உள்ளுக்குள் எரிச்சல் முழுவதை அவளால் தடுக்க இயலவில்லை. அந்த எரிச்சலை அவர்கள் மீது காட்ட இயலாதவளாய் விறுவிறுவென்று கிருஷ்ணாவின் அருகில் சென்று அவனது வேகத்துக்கு ஈடாக நடந்தபடி, முதல்ல கூலிங் கிளாஸ் கழட்டு கிரிஷ், ஊட்டி கிளைமேட்டுக்கு இது தேவையில்லை என்றாள் பல்லை கடித்த வண்ணம். கிருஷ்ணாவோ, இது வேலுக்கு போட்டதுன்னு நினைச்சியா துளசி? நெவர், இது ஸ்டைலுக்கு போட்டதுடி, இன்னும் வளராம சின்ன பிள்ளையாவே இருக்க நீ என்று அவளை கேலி செய்தபடி ரெஸ்டாரண்டினுள் நுழைய முயல அவனது கையை பிடித்து நிறுத்தினாள். என்னவென்று ஏறிட்டவனிடம், 30 வயசாயிடுச்சு, இன்னும் என்னடா உனக்கு ஸ்டைல் வேண்டி கிடக்குது? ஒழுங்கா கூலச கழட்டு, இல்லடா நான் உள்ள வரமாட்டேன் என்று அடம் பிடிக்க, கிருஷ்ணா சுற்றுமுற்றும் பார்த்தவனின் கண்கள் அவனை வருடிச் சென்ற விழிகளைக் கண்டதும், ஹோ, இதான் மேடம் கடுப்பாக காரணமா? நாட் பேட், கோவெல்லாம் வருதே, அப்ப போக போக லவ்வும் வரும் என்று கேலியா எண்ணிக்கொண்டான். கூலிங் கிளாஸை கழற்றி தனது சட்டை பாக்கெட்டில் போட்டவன், என்னை காலையிலிருந்து 3 தடவை நீ எனக்கு 30 வயசாயிடுச்சுன்னு குத்தி காட்டிட்ட. 30 வயசாயிடுச்சுன்னா ஸ்டைலா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா என்று கேட்டபடி உள்ளே நுழைய, துளசி, பாதிக்கிழமை ஆனதுக்கப்புறம் நீ எப்படி இருந்தா என்ன என்றவனை வாரி விட்டபடி அவனுடன் உள்ளே நுழைந்தாள். கிருஷ்ணா அவர்கள் வழக்கமாக அமரும் இருக்கையை தேடி கண்டுபிடித்து அமர்ந்தவன் தனக்கு எதிரே அமர்ந்தவனிடம், நிஜமாவே எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சா துளசி என்ற கவலையுடன் கேட்க, துளசியால் சிரிப்பை அடக்க இயலவில்லை. சிரிக்க துடித்த இதழ்களை மறைத்தபடி தலையை குனிந்து கொண்டவள் நிமிராமலே, ஆமா, உனக்கு வயசாயிடுச்சுதான், ஏன் நீ கண்ணாடியே பார்க்க மாட்டியா என்று சொல்லிவிட்டு போனை நோண்ட ஆரம்பித்த மாதிரி பாவனை செய்தாள். கிருஷ்ணா தன்னெதிரே குனிந்தபடி அமர்ந்திருப்பவளின் மூக்கை செல்லமாக நிமிண்டவும் துளசி திடுக்கிட்டு நிமிர அவன் கண் சிமிட்டுவிட்டு இருக்கையில் வாகாக சாய்ந்து கொண்டபடி, பொறாமையா என்று கேட்டுவிட்டு புருவத்தை ஏற்று இறக்கினான். துளசி இல்லை என்று சமாளிக்க முயல கிருஷ்ணா அதை நம்பினால்தானே? இருவரும் அவரவர் வாதமே சரியென்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போதே சர்வர் வந்துவிட கிருஷ்ணா இருவருக்கும் சேர்த்து ஆர்டர் செய்துவிட்டான். மேற்கொண்டு விவாதிக்காமல் இருவரும் வந்த உணவை சாப்பிட ஆரம்பிக்கவும் துளசிக்கு ராமமூர்த்தியிடமிருந்து போனில் அழைப்பு வந்தது. அவள் அழைப்பை ஏற்று காதில் வைக்கப் போன நேரத்தில் கிருஷ்ணா போனை பிடுங்கி பேசத் தொடங்கினான். துளசியின் முறைப்பை எல்லாம் அவன் பொருட்படுத்தவே இல்லை. சொல்லுங்க மூர்த்தி அங்கிள் என்றபடி பேச ஆரம்பித்தவன் துளசி தன்னுடன் தான் இருக்கிறாள் என்பதை சொல்லிவிட, மறுமுனையில் ராமமூர்த்தி என்ன சொன்னாரோ தெரியவில்லை. அதற்கு பதிலடியாக, எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ என்னோட தானே அங்கிள் இருக்கணும், அதுக்கு ட்ரையல் பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. சும்மா சும்மா நீங்களும் டென்ஷன் ஆகி மீரா ஆண்டியும் கடுப்பாக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல துளசி உங்க கண்ணு முன்னாடி இருப்பா, கவலைப்படாதீங்க என்று உரைத்தவாறு போனை வைத்தான் அவன். துளசியிடம் போனை நீட்டவும் அதை வாங்கிக் கொண்டவள், நீ எப்பவும் அப்பாவை இரிட்டேட் பண்ற மாதிரியே நடந்துக்கிற கிரிஷ் என்று வினவ, கிருஷ்ணா சாப்பாட்டுல கண்ணை பதித்தவன், அந்த மனுஷன் என்னைக்காச்சும் நம்பியிருக்காரா துளசி? எப்பவும் சிஏடி மாதிரி கொஸ்டினா கேட்டு எனக்கும் கடுப்பாகும்ல. பை த வே, நீ ஒன்னும் குழந்தைல்ல,
நானும் புள்ள பிடிக்கிறவன்ல. ஏதோ அவரோட பொண்ணை நான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்க மாதிரி ரியாக்ட் பண்றாரு உன் டாடி என்று கிண்டலாக சொல்லிக்கொண்டே சாப்பிட, துளசி இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் தகராறு இந்த ஜென்மத்தில் தீராது என்று மானசீகமாக தலையில் அடித்தபடி சாப்பிட ஆரம்பித்தாள். அதே நேரம் துளசியின் வீட்டில் ராமமூர்த்தி கிருஷ்ணாவை பற்றி யோசித்தபடி கத்திக் கொண்டிருந்தார் மீராவிடம். என் பொண்ண அவன் கூட அனுப்பிச்சு வச்சுட்டு நான் டென்ஷன்ல இருக்கேன் மீரா. நீ கூலா கிருஷ்ணா கூட தானே போயிருக்கான்னு சொல்ற? ஐ டோன்ட் பிலீவ் ஹிம். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு அவ கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணாவோட தான் 24 ஹவர்ஸும் இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க பொண்ணோட சேர்ந்து நீங்களும் மருமக வீட்டுக்கு போற ஐடியால இருக்கீங்களா? மீரா இவ்வாறு சொல்லவும் அங்கே அமர்ந்து போனை நோண்டிக் கொண்டிருந்த சுகன்யா நமட்டுச் சிரிப்பு சிரிக்க, ராமமூர்த்தி அவளை முறைத்த பின்னர் அமைதியானாள். இவ்வாறு நேரம் செல்ல கிருஷ்ணாவும் துளசியுடன் வீடு வந்து சேர்ந்தான். வந்தவனின் விழிகளில் மித்ரா எங்கே என்ற தேடல் இருக்க, மீரா அதை புரிந்து கொண்டவராய், மித்தி மீனாவோட வெளியே போயிருக்கா, நீங்க உட்காருங்க என்று மெல்லிய புன்னகையுடன் கூறவே, கிருஷ்ணா சரியென்று தலையசைத்தவன் சோஃபாவில் அமர்ந்தான். ராமமூர்த்தி அவனை கண்டதும் ஏதோ சொல்ல வர, சுகன்யா அவரை விழியால் அடக்கியவள் துளசியை உள்ளே செல்லுமாறு கூறிவிட்டாள். ராமமூர்த்தி சுகன்யாவின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக அமர்ந்தவர் தன் எதிரே கால் மேல் கால் போட்டு சட்டமாய் அமர்ந்திருந்தவனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி, இனிமே துளசி உன் கூட எங்கேயும் வரமாட்டா. அவளை எந்த நம்பிக்கையில உன் கூட அனுப்பி வைக்கிறது என்று குத்தலாக கேட்க, கிருஷ்ணாவோ, எந்த நம்பிக்கையில என் பொண்ணை உங்ககிட்ட விட்டுட்டு நான் இருக்கணும், அதே நம்பிக்கையில தான் மூர்த்தி அங்கிள் என்றான் எதற்கும் அசராதவனாய். மித்தி என்னோட பேத்தி. அவளை என்னை விட யாராலையும் பாதுகாப்பா பாத்துக்க முடியாது. அதே மாதிரிதான் துளசி என்னோட உயிர் அங்கிள். என் உயிரை நான் அம்போன்னு விட்டுட மாட்டேன், நம்புங்க என்று சொல்லி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். சில நிமிட அமைதிக்குப் பின் மீரா ஜூஸுடன் வரவும் ஹால் அமைதியானது. கிருஷ்ணாவிடம் ஜூஸை நீட்டியவர் திருமண விஷயம் குறித்து கேட்கவும், அவன் தனது குடும்பத்தார் இது பற்றி பேசுவதற்காக விரைவில் ஊட்டி வரவிருப்பதாக கூறினான். சிறிது நேரத்தில் மித்ரா வீடு திரும்பவும் அவளுடன் கொஞ்சிவிட்டுத்தான் அங்கிருந்து புறப்பட்டான் கிருஷ்ணா. அவன் சொல்லிவிட்டு சென்றதைப் போல 2 நாட்களில் வீட்டின் மூத்த பெண்மணிகளான ரங்கநாயகி மற்றும் சுபத்ராவுடன் சாரதா, சஹானா, விஜயேந்திரன் மற்றும் ராகவேந்திரன் துளசியின் வீட்டுக்கு திருமண பேச்சுக்காக வருகை தந்தனர். இரு குடும்பத்து பெரியவர்களும் பேசி முடிவு செய்தபடி திருமணத்தை எளிமையாக கோயிலில் முடித்தால் போதும் என்ற எண்ணமே துளசிக்கும். திருமணம் குறித்து பெரிதாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாததால் அவள் அதில் அக்கறை காட்டவில்லை. கிருஷ்ணாவோ திருமணம் என்று ஒன்று நடந்தால் மட்டும் போதுமென்ற மனநிலையில் இருந்ததால் துளசியின் நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டான். அதில் முக்கியமானது திருமணத்துக்கு பின்னர் அவள் ஊட்டியை விட்டு நீங்கி கோவைக்கு வரமாட்டாள் என்பது. அவளது புட்டிக், உயிர்த்தோழி சுகன்யா, அன்பான மீனுமா, எல்லாவற்றிற்கும் மேலாக அவளது குடும்பத்தினரின் நினைவான வியூ பாயிண்ட் என்ற அனைத்துமே உதகமண்டலத்தில் இருக்க அவள் மட்டும் எப்படி கோவை செல்லுவாள்? சாரதா முதலில் இந்நிபந்தனையில் துணுக்குற்றாலும் பின்னர் ராகவேந்திரனுக்கும் தற்போது அமைதியான சூழல் வேண்டுமென்பதால் அனைவரும் ஊட்டி எஸ்டேட்டிலேயே தங்கிக் கொள்ளலாம் என்று வீராவிடம் கூறிவிட்டார். கூறியதோடு மட்டுமல்லாது புது மருமகள் வருவதற்குள் அந்த எஸ்டேட் பங்களாவுக்கு தங்கள் குடும்பத்தினர் அனைவரும் ஜாகையை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்று கட்டளையும் இட்டுவிட்டார். அதற்குப் பின்னர் திருமணத்துக்கு நாள் குறிப்பது, ஆடை அணிகலன்கள் வாங்குவது என்று எதிலும் துளசி தலையிடவில்லை. மீராவும் சாரதாவும் சுகன்யா மற்றும் சாரதாவின் உதவியுடன் அனைத்தையும் பார்த்து கொண்டனர். சஹானாவும் துளசி திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டதால் இனி கிருஷ்ணா தனிமையில் வாழ்வை வெறுத்து சுத்தமாட்டான் என்று நிம்மதியடைந்தாள். அண்ணனின் திருமணத்துக்கு அவளும் உற்சாகத்துடன் தயாரானாள். ராமமூர்த்தி என்னதான் கிருஷ்ணாவின் மீது அவருக்கு வருத்தம் இருந்தாலும் அவருக்கு நன்கு தெரியும், துளசியால் கிருஷ்ணாவை தவிர்த்து இன்னொரு ஆடவனை கணவனாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பது. மகளுக்கும் பேத்திக்கும் அவனால் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தர முடியும் என்றால் அதற்கு என்றுமே தான் தடையாக நிற்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார். அவர் இத்திருமணத்துக்கு துளசி மித்ராவை மட்டுமே மனதில் வைத்து சம்மதம் தெரிவித்துவிடவில்லை. அவர் சுகன்யாவையும் அவளது தாயார் மீனாவையும் கருத்தில் கொண்டுதான் இம்முடிவுக்கு வந்தார். ராமமூர்த்தியும் மீராவும் உடனில்லாத சமயத்தில் இந்த இருவரும் தான் துளசிக்கு ஆதரவாய் ஆறுதலாய் இருந்தவர்கள். துளசியை மனதில் வைத்தே சுகன்யா இந்நாள் வரை திருமண பேச்சை எடுத்தாலே மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்க, மீனா வெளியில் சொல்லாவிட்டாலும் கணவரின் மறைவுக்குப் பின்னர் அரும்பாடுபட்டு வளர்த்த மகள் வாழ்நாள் முழுவதும் தனித்திருந்து விடுவாளோ என்ற பயம் அவருக்கு இருந்து வந்தது.
அதே பயம்தான் ராமமூர்த்தியையும் மீராவையும் இத்திருமணத்துக்கு சம்மதிக்க வைத்தது என்றால் அது மிக இல்லை. தங்களுக்கு பின்னர் இந்த இரு பெண்களும் மித்ராவுடன் தனித்து விடப்படுவார்களே என்ற அச்சம்தான் அவர்களை இந்த திருமணத்துக்கு சம்மதம் சொல்ல வைத்தது. கிருஷ்ணாவின் வீட்டினரும் இனியாவது தங்களது குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் என்று நிம்மதியடைந்தனர். இதோ மறுநாள் திருமணம். அன்றைக்கு அந்த எஸ்டேட் பங்களா கோலாகலமாக இருந்தது. சகானாவும் சாரதாவும் ரங்கநாயகி மற்றும் சுபத்ராவுடன் சேர்ந்து மறுநாள் கோயிலுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தனர். ராகுலும் விஸ்வாவும் விஜயேந்திரனுடன் திருமண வேலைகளில் உதவியாக இருக்க கிருஷ்ணாவும் ராகவேந்திரனும் மட்டும் அமைதியாக இவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். மன நிறைவுடன் அமர்ந்திருந்த ராகவேந்திரன் தன் அருகில் சிந்தனை வயப்பட்டவனாக இருந்த மகனிடம் என்னவென்று விசாரிக்க ஆரம்பித்தார். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நீ ஏன் இவ்ளோ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க கிரிஷ்? எனக்கு யோசனையே அக்ரேஷ் பத்தி தான் டேட். என்னோட ஆக்சிடென்ட்ல இருந்து இப்ப மித்ராவோட கிட்னாப்பிங் வரைக்கும் எல்லாத்துலயும் அவனோட பங்கு இருக்கு. பட் என்னால அவனை தடுத்து நிறுத்த முடியலையேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவனை ஒரு பக்கமா கவனிச்சுட்டே நீ உன் வாழ்க்கைய ஆரம்பிடா. அவனோட நோக்கமே உன்னை சந்தோஷமா வாழ விடாம பண்றதுதான். நீ அவனோட அந்த நோக்கம் என்னைக்குமே நிறைவேற விட்டுடாத கிரிஷ். தொழில்ல உன்னை அவனால எப்பவுமே ஜெயிக்க முடியாதுன்னு நீ அவனுக்கு இந்த 6 வருஷத்துல புரிய வச்சிட்ட. அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையிலயும் உன்னை அவனால தோக்கடிக்க முடியாதுன்னு அவனுக்கு புரியவை என்றெல்லாம் பேசி மகனது மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினார். கிருஷ்ணாவின் மனநிலை இவ்வாறு இருக்க துளசி வீட்டில் சுகன்யாவும் மீராவும் திருமணத்துக்கான பரபரப்பில் இருக்கவும் அவர்களை தொந்தரவு செய்யாமல் வராண்டாவில் சென்று அமர்ந்தாள். உள்ளே மித்ரா தனது உடைமைகளை மீனாவுடன் சேர்ந்து எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். நாளையிலிருந்து தந்தையுடன் சேர்ந்து ஒரே வீட்டில் வசிக்கப் போகிறோம் என்ற குதூகலத்தில் இருந்தாள் துளசியின் மகள். தனிமையில் அமர்ந்திருந்த துளசியின் அருகில் வந்து அமர்ந்தார் ராமமூர்த்தி. மகளது கூந்தலை வருடி கொடுத்தவருக்கு நாளையிலிருந்து வீட்டின் உற்சாகம் அவளுடன் சென்றுவிடும் என்ற நினைவே அவரது மனதை வருத்தியது. ஆனால் இதையெல்லாம் மகள்களைப் பெற்ற எல்லா தந்தையரும் தாங்கித்தானே ஆக வேண்டும் என்று தன் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டார். மகளுக்கும் அதையே கூறி சமாதானப்படுத்தியவர் அவளை தோளில் சாய்த்து கொண்டார். தந்தையின் அரவணைப்பில் கண்மூடி இருந்தாள் துளசி. சிறிது நேரத்தில் மீரா அனைவரும் இன்று ஒன்றாக அமர்ந்து சாப்பிடலாம் என்று அழைக்க உள்ளே சென்றனர் இருவரும். அன்றைய இரவுணவின் போது அனைவருமே மன நிறைவும் வருத்தமும் கலந்த கலவையாகவே இருந்தனர். மறுநாள் விடியல் வரைக்கும் இம்மனநிலையே நீடித்தது. ஆனால் துளசி பட்டுப்புடவையில் அணிகலன்கள் மின்ன சுகன்யாவின் கைவண்ணத்தில் தேவதையாக மிளிர்ந்த துளசியை கண்டதும் அனைவருக்கும் பூரிப்பில் மனம் நெகிழ்ந்தது. சிவப்பு நிற பட்டில் துளசி அலங்கார தேவதையாக இருக்க மித்ரா அவளது அன்னையின் புடவை நிறத்திலேயே பட்டுப்பாவாடை அணிந்து குட்டி தேவதையாக ஜொலித்தாள். சுகன்யா மறக்காமல் தோழிக்கு திருஷ்டி கழித்தாள். மீராவும் மீனாவும் துளசியின் மனக்கோலத்தைக் கண்டு மகிழ்ச்சியுடன் கண் கலங்கிவிட்டனர். அதைக் கண்ட சுகன்யா கிண்டலாக, அடேங்கப்பா, இப்ப எது கண் கலங்குறீங்க? எப்பவும் திரைச்சீல மாதிரி ட்ரெஸ்ல சுத்திட்டு இருந்தவங்க இன்னைக்கு இவ்ளோ அழகா புடவை கட்டி இருக்கிறத பார்த்து நீங்க பெருமைப்படணும் மம்மீஸ் என்று இரு தாய்மார்களையும் கலாய்த்தவளுமே அன்று பச்சை வண்ண பட்டில் அழகு சிலையாய்த்தான் உருமாறியிருந்தாள். அனைவரையும் நானோவில் ஏறச் சொன்னவள் அவர்கள் வெளியேறியதும் துளசியை கட்டி அணைத்தவள், இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா துளசி? என் ஃப்ரெண்ட் அவளோட பிரின்ஸ் கூட சேரப்போறா. இனிமே அவளோட வாழ்க்கையில அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று சொல்ல, துளசி, ஆனா என்னோட மனசு இப்பவும் சுகியையும் மீனுமாவையும் தான் சுத்தி சுத்தி வருது. நான் இல்லைன்னா நீங்க 2 பேர் மட்டும் தனியா இங்க எப்படி இருப்பீங்க? நீயும் என் கூட வந்துரு சுகி என்று சிறு குழந்தை போல கூற, சுகன்யா தோழியின் அன்பில் கண்ணை கரைத்து கொண்டு வர அதை கட்டுப்படுத்தியவாறு, ஏன் சொல்ல மாட்ட மேடம்? கிருஷ்ணா எனக்கு துளசி மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டான்னு சொன்னதால நீ என்னையே உன் பிறந்த வீட்டு சீதனமா எடுத்துட்டு போலான்னு டிசைட் பண்ணிட்ட போல என்று கேலி செய்து தோழியை சாதாரண மனநிலைக்கு கொண்டு வந்தாள். இருவரும் சிரித்த முகத்துடன் வீட்டை பூட்டிவிட்டு காரில் அமர, கார் அந்த அழகான குடும்பத்தை தன்னுள் அமர்த்திக் கொண்டு கோயிலை நோக்கி விரைந்தது.